ரகசியம்னு ஒரு தலைப்பில் ஒரு கவிதை. ஒவ்வொரு கவிதையுமே அந்த மாதிரியான ரொம்ப ஆழமான தத்துவார்த்த பார்வை. விதைகளில் மறைக்கப்பட்டு புதையுண்டிருந்த கருவூல ரகசியம் இன்று பூத்த பூக்களால் அம்பலமாகிவிட்டது. ஒரு விதை, அந்த விதைக்குள்ள என்ன விழுது, ஆலமரத்துடைய விழுது ரொம்ப கடுகு மாதிரி சிறுசா இருக்கும். ஆனா அந்த விழுது, அந்த விதையை கீழே போட்ட பிறகு அது முளைச்சி பெருசாகும் போது எவ்வளவு பெரிய விருட்சம், அவ்வளவு பெரிய விருட்சம் அந்த விதைக்குள்ள இருக்கிற ரகசியம். அவ்வளவு பெரிய மரம், ஆல மரம் ஒரு கண்ணுக்கு தெரியாத கடுகு போன்ற ஒரு சிறு விதைக்குள்ளே புதைந்திருக்கிறது. அதான் ஒரு கருவூல ரகசியம். விதைக்குள் மறைக்கப்பட்டிருக்கிற, புதையுண்டு இருக்கிற கருவூல ரகசியம். பூ பூத்தவொடனே அது என்னன்னு தெரிஞ்சது. இதை நீங்க வாழ்க்கையோட எதுவோடவும் பொருத்தி பார்க்கலாம். மனித வாழ்வில் சந்திக்கக்கூடிய எதனோடும் நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். எந்த ரகசியமும் பூக்கிற போது அம்பலமாகிவிடும். ரகசியம் என்று எதுவும் இல்லை. எதையும் கமுக்கம் என்று நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியாது. நான் மனசுக்குள்ளே வச்சிருக்கிறேன், யாருக்கும் சொல்ல மாட்டேன், அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒரு விதை செடியாகி, மரமாகி, பூவாகி அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும். அது வெளிப்படுத்திக் கொள்ளும். விதைக்குள்ளேயே அது புதைந்து கிடக்காது. அந்த ரகசியம் வெளிப்படுவதை போலத்தான் நம்முடைய மனித வாழ்வும் இருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் என்று அவர் பதிவு செய்கிறார். அருமை தோழர்களே, இது ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு கவிதை. துரத்தும் நிழல்கள். நிஜங்களை நிழல்கள் துரத்துகின்றன. இப்ப நாம நடந்து போகும்போது நாம பின்னாலே நிழல் வரும். நாம நடந்து போகும்போது நம்ம பின்னாலே நிழல் வரும். நிஜங்கள் நிழல்களுக்கு பயந்து ஓட வேண்டி இருக்கிறது. இன்னும் பின்னால ஏதோ வருது ஓட வேண்டி இருக்கிறது. காலையில் தொடங்கி இந்த ஓட்டம் நடுப்பகலில் காணாமல் போனது. உச்சி வெயில், சூரியன் உச்சி வந்துச்சுன்னா நேரா நம்ம நிழல் நமக்குள்ளேயே சுருங்கி போயிடும். காலடியிலே சுருங்கி போயிடும். எந்த பக்கமும் தெரியாது. கிழக்கையும் தெரியாது, மேற்கையும் தெரியாது, முன்னவும் தெரியாது, பின்னவும் தெரியாது. சரியான நண்பகல் வேலையில, உச்சி வேலையில நமக்கு உச்சியில நேரா நிற்கும் போது நிழல் காணாம போயிடும். காலையில் தொடங்கிய இந்த ஓட்டம், காலையில கிழக்க சூரியன், அதனால நிழல் நமக்கு பின்னால வருது. நாம முன்னால் நடந்து போறோம். சற்று இளைப்பாறிய போது நிஜங்கள் தன் உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டன. அந்த கொஞ்ச நேரத்துல உச்சி வேலையில சூரியன் ஆற்றின் பக்கம் சாய்ந்து விட்டிருந்தான். பிற்பகலில் நிஜங்கள் நிழல்களை துரத்த தொடங்கிவிட்டன. இப்ப நிழல் அவனுக்கு முன்னால போயிட்டு இருக்குது. மனுஷன் போக போக நிழல் போயிட்டு, அப்ப நிழல பின்னால இவன் தொடர ஆரம்பிக்கிறான், துரத்துறான். சூரியன் மறைந்து போன போது நிஜம் மட்டும் இருந்தது, நிழல்கள் காணாமல் போயிருந்தன. நிஜங்களுக்கு இந்த ஓட்டத்தின் நிஜம் நிஜமாகவே புரிந்துவிட்டது. நிஜங்களுக்கு இந்த ஓட்டத்தின் நிஜம் நிஜமாகவே புரிந்துவிட்டது. இவருடைய பார்வை தத்துவார்த்த பார்வைகளாக இருக்கின்றன. மனித வாழ்வியலோடு அவர் எந்த அளவுக்கு ஆழ்ந்து சிந்திக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது.